வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் பெயர் நிரந்தரமாக குடியிருக்க சொத்துக்கள் வாங்க வேண்டுமென்றால் அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும். லக்னாதிபதி பலமாக இல்லை என்றால் அந்த ஜாதகரின் பெயரில் சொத்துக்கள் வாங்கினால் அந்த சொத்துக்கள் நிரந்தரமாக தங்காது. ஆதலால் காலங்காலமாக குடியிருக்க வேண்டும், காலங்காலமாக அதை அணிவிக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கும் அந்த சொத்துக்கள் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு ஜாதகரின் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்களின் பேரில் தான் சொத்துக்கள் வாங்க வேண்டும். அதனால் விற்பனைக்கு உள்ள சொத்துக்கள் வாங்க விற்க அப்படி சொத்துக்கள் வாங்குவது என்றால் லக்னாதிபதி பலம் இல்லை என்றாலும் அந்த சொத்துக்கள் வாங்கி விற்க சௌகரியமாக இருக்கும். ஆனால் நிரந்தரமாக காலங்காலமாக தலைமுறையாக ஒரு வீடு வேண்டும், ஒரு நிலபலம் வேண்டும் என்று அந்த சொத்துக்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் லக்னாதிபதி அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். பலமாக லக்னாதிபதி இருக்கக்கூடிய ஜாதகர்களின் பெயர்களில் தான் சொத்துக்கள் வாங்க வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் நன்றி, வணக்கம்.